அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு தமிழ்நாடு மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மக்கள் நலத்திட்டம். அந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஒரு அரசாங்கத்தின் உண்மையான வெற்றி என்ன? உயரமான கட்டிடங்கள் கட்டுவதா, பெரிய சாலைகள் அமைப்பதா, தொழிற்சாலைகள் உருவாக்குவதா? இவை அனைத்து முக்கியமானவை. ஆனால் ஒரு அரசாங்கம் மக்களின் உடல் நலத்தை பாதுகாக்கும் போதுதான் அது உண்மையான மக்கள் அரசாக விளங்குகிறது. அந்த வகையில் மருத்துவ சேவையை மக்கள் மருத்துவமனைக்கு வந்து பெற வேண்டும் என்ற நிலையை மாற்றி மருத்துவ சேவையை மக்களின் வீட்டு வாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், கிராமங்களில் வாழும் முதியவர்கள், மாற்றுத் திறனாளிகள், நீரிழிவு நோயில் உள்ளவர்கள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் ஆகியோருக்கு மருத்துவ சேவையை வீட்டிலே வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் சில சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். மருத்துவ பணியாளர்களை நேரடியாக வீடுகளுக்கு செல்வது, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவற்றை பரிசோதித்தல், தேவையான மருந்துகளை இலவசமாக வழங்குதல், தொடர்ந்து நோயாளிகளை கண்காணித்தல், முதியோர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல் ஆகும். இந்த சேவைகள் அனைத்து மக்களின் வீட்டு வாசலிலே கிடைப்பது மிகப்பெரிய சாதனையாகும். இதனால் அதிக பெண்கள் பயனடைகிறார்கள். குடும்ப பொறுப்புகள் காரணமாக பல பெண்கள் தங்களது உடல் நலத்தை கவனிக்க முடியாமல் போகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அவர்களும் வீட்டிலே மருத்துவ ஆலோசனைகளை பெறுகின்றனர். இதனால் பல நோய்கள் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதியோர்களுக்காக சிந்தித்த நமது முன்னாள் முதல்வர், ஒரு சமூகத்தின் நாகரிகம் அது முதியோர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதில் தான் தெரிகிறது. இப்பொழுது தாய் தந்தையை கூட ஒரு சிலவர்கள் பார்ப்பதில்லை. நடக்க முடியாத வயதானவர்களிடம் மருத்துவர்கள் நேரடியாக சென்று சேவை செய்வது உண்மையிலே பாராட்டத்தக்க செயலாகும். இதனால் ஆயிரக்கணக்கான முதியவர்கள் நிம்மதியுடன் வாழ்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் மருத்துவ சேவையை கொண்டு சென்றுள்ளது. மனித நேயத்தை ஆதரிக்கும் எனது தலைவன் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, ஒரு தலைவரின் சிறப்பு அவர் பேசும் வார்த்தைகளில் மட்டுமில்லை, மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றத்தில் தான் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலனை முதன்மையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக மருத்துவ சேவையை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்றது மனித நேய ஆட்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆரோக்கியமான தமிழகத்தை உருவாக்குவதே அவரின் லட்சியம். ஆரோக்கியமான மக்கள் இருந்தால்தான் வளமான நாடு உருவாகும். நோய்களை ஆரம்பத்திலே கண்டறிவது, சிகிச்சையை தாமதிக்காமல் வழங்குவது, மக்களின் ஆயுளை அதிகரிப்பது போன்ற பல நன்மைகளை இந்த திட்டம் வழங்கி வருகிறது. இந்த திட்டம் மேலும் விரிவடைந்து தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முழுமையான மருத்துவ பாதுகாப்பை வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. நோயற்ற வாழ்க்கை, ஆரோக்கியமான குடும்பம், பலமான தமிழகம் என்ற இலக்கை அடைய இந்த திட்டம் ஒரு முக்கிய படிக்கல்லாக விளங்குகிறது. அன்பானவர்களே, மக்களின் வீட்டிற்கு மருத்துவ சேவையை கொண்டு செல்வது சாதாரண நிர்வாக முடிவு அல்ல. அது மக்களின் துன்பத்தை உணர்ந்த ஒரு மனிதநேய முதல்வராலே தான் முடியும். இந்திய காலகட்டங்களில் நடிகராக இருந்து மேடைகளில் என்னென்னமோ தலைவர்கள் பேசுகிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் மக்களை நேசிக்கும் தலைவனாக இருப்பது மிகவும் மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த மக்கள் நல திட்டத்திற்காக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களையும் மருத்துவத்துறையினரையும் மனதார பாராட்டுவோம். அவருடைய இந்த அரிய சிந்தனைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க எம்.கே. ஸ்டாலின் சார், நீங்கள் வாழ்க. மக்கள் ஆரோக்கியமே மாநிலத்தின் செல்வம். அந்த செல்வத்தை பாதுகாக்கும் திட்டமே மக்களை தேடி மருத்துவம். நன்றி, வணக்கம்.